ஹாய் ஹலோடா. இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு வென் யூ ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு வயண்டா, நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லேஜ் கேர்ள். உங்களுக்கும் தேங்குக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. பட்டு தேங் வந்துட்டு உங்களை ஒரு டைம் கூட லைக் ஒய்ஃபாக உங்களை நினச்சே இருந்திருக்க மாட்டார். அவருக்கு வந்துட்டு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோவா உங்களை பிடிக்காது. அவர் வந்து ஒரு சிட்டியில் ஒரு மாடர்ன் கேர்ளை மேரேஜ் பண்ணணுன்னு தான் இருப்பார். பட் தேங்க அம்மா உங்களை கொடுத்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு தேங்கோட அத்தை பொண்ணு. அம்மாக்காக வேறு வழி இல்லாமல் உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாருடா. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறான். ஸ்டார்டிங் சீனில் தேங் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக உட்கார்றாரு. நீங்களா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க, கை அப்படியே நடுங்குது. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீ வைக்கிற அம்மா எங்க? அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க மாமா. அவங்க வச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு தெரியும்ல. நீ வச்சாதான் நான் சாப்பிட மாட்டேன். அட்லீஸ்ட் மெய்டு கூப்பிட்டு சர்வ் பண்ண சொல்லு. மாமா மெய்டுமே இல்லை மாமா, யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதுக்கு தான் நான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சரி, அப்போ நீ ஒன்றும் எனக்கு பண்ண தேவையில்ல, கிளம்பு, நானே வச்சு சாப்பிட்டுப்பேன். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தூரமாக போய் நிற்கிறீங்க. அவரோட ஃபுட் அவரே எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாரு. நீங்களா போகிற தேங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணில் வேற அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே தான் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே ஒரு கண்ணீர் விட்டுறீங்க. கொஞ்ச நேரத்தில் தேங்க அம்மாவுமே வீட்டுக்கு வராங்க. வந்தது உங்ககிட்ட தான். பையன், அத்தை வந்துட்டிங்களா? ஆண்டா வந்துட்டேன். அவன் கிளம்பி போயிட்டானா? போயிட்டாரு அத்தை. சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. நீ சர்வ் பண்ணியா? பண்ணேன். ஏதாவது சொல்லிட்டானா என்ன? எப்பயும் போல தான், நீ வச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவராகவே எடுத்து வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு அத்தை. ஓ அப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் சேட் ஆகுது ஃபேஸு. அத்தை இப்போ எதுக்கு நீங்கள் சேட் ஆகுறீங்க? இது எப்போவுமே நடக்கிறது தானே. நான் போவேன், என்னை அசிங்கப்படுத்துவார், இது நடக்கிறது தானே. இதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக விடுங்க அத்தை. இல்லை வயன், நான் தான் உங்கள் லைஃப் இப்படி ஆகுறதுக்கு மெயின் ரீசனே. நான் இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நீயாச்சும் ஹாப்பியாக இருந்திருப்ப. நான் தான் அண்ணா பொண்ணு உறவை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த கல்யாணம் பண்ணி விட்டுட்டேன். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட நீ சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. எனக்கு தெரியும், நீ அழுகாமல் தூங்கின நாளே இல்லைல்ல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுறீங்க. இப்போ நீங்கள் அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை. இப்போ என்ன, ஏதோ மாமா அப்படி இருக்காரு, கண்டிப்பாக அவர் என்னை புரிஞ்சுப்பார் அத்தை. கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பார், என்னை ஏற்றுப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குத, கண்டிப்பாக என்ன அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் அப்படியே டியர் வருது. அவங்களா அதை பார்க்குறாங்க, அவங்களுக்குமே டியர்ஸ் வருது. அவங்களும் அழுகிறாங்க. நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. எப்போ ஏற்றுப்பான்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. இன்னும் கூட 2 பேரும் தனித்தனியாக தான் தூங்குறீங்க. நீ சர்வ் பண்ண வந்தால் கூட சாப்பிட மாட்டேன்றான், உன்னை பார்க்கவும் மாட்டேன்றான். நீ தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கூட அவன் விரும்ப மாட்டேன்றான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உன்னோட லைஃப் ஃபுல்லாக இப்படியே போயிடுமோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அத்தை அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் மாறுவார் அத்தை, கண்டிப்பாக மாமா சேஞ்ச் ஆவார். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் விடுங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. பட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு, ஆமாங்க அத்தை, எனக்கும் அதுதான் தோணுது. அவர் என்னை ஏற்றுப்பாரா? என் கூட இந்த லைஃப் வாழுவாரா? தெரியல. நான் அவரோட லவ்க்காக ஏங்கிட்டு இருக்கேன். எவ்ரிடே எவ்ரி நைட் அவரோட லவ்க்காக ஏங்கிட்டு இருக்கேன் அத்தை. என்னை பார்க்க கூட அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை சுத்தமாக விரும்பவே மாட்டேன்றாரு. ஏன் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் பட்டிக்காடாக இருந்தா என்னை விரும்ப மாட்டாரா? ஏன் மோட்டராக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் விரும்புவாரா? அப்படி அவங்கக்கிட்ட என்ன இருக்குது?
ஏன்ட்ட என்ன இல்லை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. இப்போது அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறீங்க. அத்தை விடுங்க, இதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். சாப்பிட்டீங்களா? இல்லை வயன், கோயிலேருந்து நேராக இங்கே தான் வரேன். வாங்க சாப்பிட்லாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீ இன்னும் சாப்பிட்லையா? இல்லை, என் அத்தை வந்தால் தான் சாப்பிடணுன்ட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அச்சுச்சோ, சரி வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையா அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அத்தை? ஒன்றும் இல்லை வயன், இன்னைக்கு கோவிலில் கூட நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் வேண்டிட்டு வந்தேன். அச்சோ சரி, எனக்கு புரியுது, நீங்கள் என்னோடய லைஃப் பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாக போயிடும். சரியா? நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். ஈவினிங் தேங் வர டைமு உங்களுக்கா. ஐயோ வராரே, கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்லேயே இருக்கீங்க. அவரும் வராரு. வந்ததும் அம்மா அம்மா அவங்களா வெளியில் வராங்க. என்னடா காலையில் எங்கே போனேன்? கோவிலுக்கு. அம்மா காலையில் நீ சர்வ் பண்ண தானே சாப்பிட்டுட்டு போவேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் போனேன்? ஏன் வீட்டில் உன் பொண்டாட்டி விட்டுட்டு தானே போனேன்? அவள் வெப்பா, சாப்பிட்டு போக வேண்டியது தானே. அவருக்கா கோவம் வருது. அம்மா போதும், நான் உங்களை பற்றி கேட்டுட்ருக்கேன், எதுக்கு இப்போ அவள் பற்றி பேசுகிறீங்க? என்ன தப்பாக பேசிட்டேன்? அதான் வீட்டில் உன் பொண்டாட்டி இருக்கால, உனக்கு என்ன வேணும் என்னன்னு அவள் பார்த்துப்பா, அப்புறம் நான் எதுக்கு? ஓகே, கேட்டது என் தப்பு தான். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களா எல்லாமே கேட்டுருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தான் வெளியில் வரீங்க. அத்தை ஏன் தான் அவரை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? எதுக்கு தான் என்னை பற்றிலா? நீ சும்மா இருவயன், நானும் போனால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கான். அவனுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும். இனிமே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். உன் புருஷனுக்கு நீ தான் என்ன வேணும்ன்ட்டு பார்த்து பண்ணிக்கோ. அத்தை அவர் என்னை கண்டாலே கோவப்படுவார் அத்தை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. நீங்களா ஐயோ இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது வீடு ரணகலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்ச நேரத்தில் தேங்காய் அகைன் அவங்க அம்மாவை கத்திக்கிட்டே இருக்காரு. பட் அவங்க போவே இல்லை. அத்தை என்ன வயன், உங்களை தான் கூப்பிட்டுட்டே இருக்காரு, என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்களேன். நான் சொன்னேன்ல நான் போக மாட்டேன், அவனுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேட்கட்டும், அவ்வளோதான். அத்தை என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தீங்க, இன்னைக்கு என்னத்த? இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. ஏன் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணணும்? என் புருஷன் வருவார், அவரை நான் பார்த்துக்கணும், நீ போயிட்டு உன் புருஷனை பார்த்துக்கோ. ஐயோ அத்தை என்ன பேசுகிறீங்க? கத்துறாரு அத்தை, போங்க அத்தை. போக மாட்டேன் வயன், நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது தாயங்கா அப்படியே வெளியில் வராரு. மேலேருந்து பார்க்குறாரு கீழே. மா உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ என்ன உனக்கு? மா என்னோட ஷார்ட்ஸ், என்னோட ஃபேவரட் ஷார்ட்ஸு, அந்த க்ரீன் கலரு காணோம், எங்கே வச்சுருக்கீங்க? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுன்றீங்க? நீங்கள் தானே லாண்ட்ரி பார்த்துட்டு என் க்ளோத்ஸ்லாம் உள்ளே வைக்கிறது, உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். இங்கே பாரு தயாங், இனிமேல் என்னால் உன்னோட வேலையெல்லாம் பார்க்க முடியாது. என் புருஷனை நான் டேக் கேர் பண்ணிக்கணும். உனக்குன்ட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கால, அவளை உன்னை பார்த்துக்க சொல்லு. என்கிட்ட வந்து உன்னை பற்றி எதுவும் கேட்காத. அவருக்கு கோவம் வருது. ஓகேம்மா புரியுது, இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. ஓகே பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் என்னை டேக் கேர் பண்ணிக்க வேணாம். எனக்கே டேக் கேர் பண்ணிக்க தெரியும். எனக்கு பொண்டாட்டின்ட்டு யாரும் கிடையாது, அவள் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. இப்போது அப்படியே நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. நான் தான் சொன்னல அத்தை, பார்த்தீங்களா கோவப்பட்டு போயிட்டாரு. எதுக்கு? போங்க, அவர் கேட்டது ஏதோ எடுத்து கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக உள்ளே போயிடுறீங்க. அவங்களா போகிறவங்களையே பார்க்குறாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும் வயன்? என்ன பண்ணி உங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் ஏன் இப்படி இருக்கான்? பட்டிக்காடு பொண்ணை கல்யாணம் பண்ணால் என்ன? இவன் எப்போ மாற போகிறான்? எப்போ நீங்கள் 2 பேரும் லைஃப் லீட் பண்ண போகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றாக போகிறீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அத்தை தான் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் சொல்லுங்கம்மா, நானும் உங்கள் அப்பாவும் 1 மந்த்துக்கு வெளியில் போக போகிறோம். வெளியிலையா? எங்கே?
அது வந்து ஊரில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன், ஸோ அதான் போகிறோம். அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போகணுமா? ஆமாண்டா, என் சொந்தக்காரங்க. உன்ன மாதிரியே நானும் பட்டிக்காடுவங்க, அவங்களாம் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கிடையாதுன்னு சொல்லி விட்டுட முடியாதுல்ல, நான் போகிறேன். அப்படியே அவர் பார்க்குறாரு. என்னடா அப்படி பார்க்குற? மா எதுக்குமா எல்லா வாட்டியும் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அதே பாயிண்ட்டுக்கு வரீங்க? ஆமாம். ஓகே சரி, இப்போ என்ன சொல்லிட்டேன்ல, நானும் உங்கள் அப்பாவும் கிளம்பி போகிறோம். மெய்டு கூட வர மாட்டாங்க, அவங்களும் சம் லீவெல்லாம் கேட்டிருக்காங்க. வீட்டில் நீயும் பயந்தான் இருப்பீங்க. மா நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், அவளையும் கூட்டிகிட்டு போயிடுங்க. முடியாது, அவள் இருப்பா. நாங்கள் மட்டும்தான் போகிறதா பிளானு, எங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். பயன் எங்கே தான் இருப்பா. அம்மா பட் ஏன்? அவள் தான், அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை, அப்படி அங்கேருந்து போயிருப்பாங்க. எப்போவுமே நான் சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க. அப்படி தான் இந்த பயனை தூக்கிட்டு வந்து என் தலையில் கட்டிட்டாங்க. ஷே அப்படின்ட்டு அப்படியே அவர் ஏஞ்சி போயிடுறாரு. இப்போ நீங்கள் குடுகுடுன்ட்டு உங்கள் அத்தைக்கிட்ட தான் ஓடுறீங்க. அத்தை எங்கே போகிறீங்க 1 மாதம்? ஆமாம் வயன், ஊருக்கு போகிறோம். அத்தை நான் மட்டும் இங்கே தனியாக? முடியாத, எனக்கு பயமாக இருக்கும். என்ன முடியாது எனக்கு பயமாக இருக்கும்? அவன் உன் புருஷன், அவன் கூட தானே இருக்கணும். அத்தை ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை, நீங்கள் இங்கேயே இருங்க அத்தை. அவரை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கும் அத்தை, ப்ளீஸ் அத்தை. முடியாது வயன், போகணும். ரொம்ப நெருங்கின ஒரு ரிலேட்டிவ்ஸ். இல்லை ஏதோ போய் தானே சொல்கிறீங்க. நீ அப்படியே நினச்சிக்கோ. என்னமோ நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறோம். நீயும் உன் புருஷனும் எப்படி இருக்கிறீங்களோ இருங்க. என்ன எங்களை வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. அப்படியே தான் ஈவினிங்குமே ஆகுது. உங்கள் அத்தை மாமா கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கா ஐயோ என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறாங்க, இவர் கூட நான் எப்படி இருப்பேன், என்னை பார்த்தாலே முறைப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. தாங்கமே வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீடே காலியாக இருக்குது. புரியுது அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா ஒரு மூலையில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்க்குறாரு, எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே தான் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராரு. டின்னர் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கா அகைன் உங்கள் கையில் நடுங்குது. ஏய் நான் வச்சுப்பேன், நீ கிளம்பு. ஆ ஆ சரிங்க மாமா, ஏதாவது வேணும்னா கேளு. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அவரும் சாப்பிட்டுட்டு மேலே போயிருந்துருப்பாரு. இப்போது ஒரு மிட் நைட் ஆகுது. தயங்கா கத்திக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கேட்குது நல்லா அவரோட வாய்ஸு. அம்மா அம்மா அப்படின்னு தான் கத்திட்டு இருக்காரு. நீங்களா என்ன இவர் அம்மா அம்மான்னு கத்துறாரு, அவங்க தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் போகிறீங்க. அவரும் அவரோட ரூம் விட்டு வெளியில் வராரு. அவரோட ஸ்டொமக்கு பிடிச்சிக்கிட்டே நீங்களும் அப்படியே போகிறீங்க. மாமா மாமா என்னாச்சு? ஏய் என்னடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சாப்பாடில்? நான் ஒன்றும் போடலையே மாமா. எனக்கு ஸ்டொமக் வலிக்குது. என்னத்தை போட்டு செஞ்ச? ஏன் தான் என் அம்மா இப்படி படுத்துறாங்கன்னே தெரில. உன்னை கல்யாணம் பண்ணி படுத்துறது பத்தாம இப்போ தனியாக வேற விட்டுட்டு போயிருக்காங்க. எனக்கு வயிறு வலிக்குது. என்னத்தை கொடுத்த? மாமா எப்பயும் போல் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை தான் கொடுத்த மாமா, நான் எதுவும் பண்ணலை மாமா. உனக்கு சமைக்க கூட தெரியாதா முட்டாள்? பட்டிக்காடு தானே நீ, அங்கேனா நீ கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்த, சமைக்க கூட கற்றுக்கலையா? எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்களா மாமா இல்லை ஆஃபீஸில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமாம் வந்துட்டா பெரிய கேள்வி கேட்டுட்டு விடுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கீழே வராரு. மாமா எங்கே கிளம்புறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. வேற எங்கே? எப்படி வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, தனியாக போவீங்களா? நானும் வரனே. ஒரு மயிரும் தேவையில்லை, வீட்லேயே கடை. மாமா சொன்னால் கேளுங்க மாமா, தனியாக போவேண்ணா. ஒன்றும் தேவையில்லைன்னா நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அவர் போகிறாரு. நீங்களா அப்படியே அழுகுறீங்க. மாமா தனியாக எப்படி போவீங்க, நான் வரனே ப்ளீஸ் மாமா. டார்ச்சர் பண்ணுறா இவ அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டே அவர் வந்து போயிருந்துருப்பாரு. நீங்களா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங்குமே வராரு. நீங்களா பார்த்த உடனே ஓடி போகிறீங்க. மாமா இப்போ ஓகேவா, நல்லா இருக்கீங்களா? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி என்னை மர்டர் பண்ண பார்த்தியா என்ன? மாமா பின்ன அவ்வளோ வலிச்சது நைட்டு, என்னத்தை போட்டு கொடுத்துட்ட? நான் ஏன் மாமா அப்படி பண்ண போகிறேன்? என்ன அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உனக்கு தான் அதிகமாக இருக்குது.
கல்யாணம் பண்ணிட்டேன், உன் கூட அப்படி இப்படின்னு ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது, உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். ஸோ அந்த காண்டில் உள்ளே வச்சுருந்துருப்ப. அதான் எங்கள் அம்மா இல்லாத நேரத்தை பார்த்து பழி வாங்க பார்க்குறேன், அப்படி தானே? மாமா, ஏன் மாமா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை மாமா. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்டி. உன் கூட நான் இன்னும் 1 மாதம் எப்படி இருக்க போகிறேனோ தெரியல. இனிமேல் நீ எனக்காக எதுவும் சமைக்க வேணாம், நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். மாமா, ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? போதும் உன்னோட நடிப்புலாம், தள்ளு அப்படின்ட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே போகிறாரு. அப்படியே தான் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பி போய்ட்றாரு. நீங்களா? மாமா, உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுக்கலாமே. அவரா அப்படியே உங்களை லுக்கு விடுறாரு. என்ன வாய் நீளுது? எனக்கே சஜஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இல்லை மாமா, நைட் ஃபுல்லாக ரொம்ப துடிச்சிங்களே, வலிக்கல, அதான் அப்படி சொன்னேன். எனக்கு தெரியும் எப்போ எப்படி எங்கே போகணுன்ட்டு எனக்கு தெரியும். வாயை மூடிட்டு வீட்லேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போயிருந்துருக்கோம். அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் வேறு. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரத்தில் பயன் நீங்களும் வெளியில் வரீங்க. மாமா, எங்கள் லேப்டாப் வச்ச பார்த்தியா? இல்லை மாமா, நான் பார்க்கல. வீட்டில் என்ன தான் வேலை உனக்கு? சும்மா சாப்பிட்டு தூங்குறியா? எங்கே ஏதாவது வச்சா அதை எடுத்து வைக்கணும், அந்த பொறுப்பே கிடையாதா? இல்லை மாமா, நான் இன்றைக்கி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், லேப்டாப் எதுவும் பார்க்கல. ஆமாம், எப்படி பார்ப்ப? ஒழுங்காக பார்த்துருந்தா தானே. மாமா, தெரியல, எனக்கு தெரியல மாமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம், சொன்னால் மட்டும் அப்படியே உனக்கு புரிஞ்சிடும் பாரு. சரி தள்ளுடி, உன்கிட்ட பேசுகிறது டைம் வேஸ்ட்டு. எங்கே வச்சேன்னு தெரில, அதை கூட எடுத்து வைக்கல. இவெல்லாம் எதுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு புலம்பிகிட்டு அப்படியே மேலே போகிறாரு. எல்லாமே உங்களுக்கு கேட்குது. நான் என்ன பண்ணேன்? இவர் எங்கேயோ லேப்டாப் வச்சுட்டு என்ன கத்திட்டு இருக்காரு? ஏன் மாமா, நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அதை நீங்கள் தானே பத்திரமா வச்சுக்கணும். நான் என்ன மாமா பண்ணேன்? ஏன் மாமா எல்லா கோவத்தையும் ஏன் மேலேயே காட்டுறீங்க அப்படின்ட்டு போகிற அவரையே பார்த்து நினச்சிட்ருக்கீங்க. அவரா ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. முதல்ல எங்கள் அம்மாவை சொல்லணும், ஏன் தான் இப்போ இவளை இங்கே விட்டுட்டு போனாங்களோ. ஒரு வேலை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றா, ஒரு லேப்டாப் அதை கூட எடுத்து வைக்க தெரியல, அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட கபோர்டில் தான் அந்த லேப்டாப் இருக்குது. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணதோ, ஓ இங்கே தான் வச்சுருக்கேனா அப்படின்ட்டு அதை எடுக்கிறாரு. தேவையில்லாமல் அவளை திட்டேன், என் ரூமில் தான் வச்சுருக்கு. பரவாயில்ல விடு, அதுக்கெல்லாம் அவள் டிசர்வ் தான். என்ன வேலை பார்த்துட்றா? வீட்டில் சாப்பிட்றது தூங்குறது அதுதான் அவளோட வேலை. இது ஒன்றும் தப்பு கிடையாது, அவள் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான் அப்படின்ட்டு அவரோட லேப்டாப் வச்சுட்டு அதை பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் தேங்க் தான் கால் வருது. அவரோட பிஏ தான். யா சொல்லுங்கள் கிம். தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நடந்த மீட்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஐ மீன் அந்த கம்பெனிக்காரங்க நம்மளோட ப்ராஜெக்டை ஓகேன்னு சொல்கிறாங்க. எஸ் சார், அப்ரூவ் ஆயிடுச்சு. ஹோ அப்படியா? எஸ் சார். இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொரு கம்பெனியை லிங்கப் பண்ணுறாங்க. எஸ் சார். அதனால் அவங்களும் நம்மளும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கம்பல்சரி வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். சரி ஓகே, வந்துட்டா போச்சு. சார். என்ன கிம்? அது வந்து உங்களை வைஃபோட வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். வாட்? பிஸ்னஸ் டீலிங் தானே, இதில் எதுக்கு வைஃபெல்லாம்? எஸ் சார், இது பிஸ்னஸ் டீலிங் தான், பட் ஃபார்மலாக இல்லை, ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபேமிலிஸோடு வராங்களாம். ஸோ உங்கள் ஒய்ஃபையுமே கூட்டிகிட்டு வர சொல்லி எங்கள் இன்விடேஷன் வந்திருக்கு சார். இவ வேறு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. பிஸ்னஸ் டீலிங், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும். இவன் ஒரு பட்டிக்காடு, அவங்க எல்லாம் நல்லா ஹைஃபையாக மோட்ரனாக இருப்பாங்க. இவன் நல்லா பட்டிக்காடு மாதிரி சாரீ கட்டிக்கிட்டு வருவா. ஒரு வார்த்தை இங்கிலீஷ் கூட பேச தெரியாது. அசிங்கமாக இருக்க போது எனக்கு. என்ன பண்ணட்டும்? கூட்டிகிட்டு போகலன்னா நல்லா இருக்காதே. இது ஒரு பெரிய டீலிங்,
அப்படியேவும் என்னால் விட்டுட முடியாது. தயாங், என்னடா இது உனக்கு சோதனை அப்படின்ட்டு அப்படியே தான் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தயங் கிளம்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. நீங்கள் கீழே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தயங் தான் உங்களை பார்த்து, ஏய் மாமா, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஓ, லேட்டாக வருவீங்களா? சரிங்க மாமா. அதுக்கு இல்லை. அப்புறம் மாமா, அந்த மீட்டிங் ஆக்சுவலி ஒரு பார்ட்டி மாதிரி, ஸோ நீயும் வரணும். நானா? ஆமாம், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர சொல்லி கண்டிஷன் வச்சுருக்காங்க. சே, அறிவே இல்லை, பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஒய்ஃபா. ஸோ நீயும் வரணும். சரிங்க மாமா. சொல்லிட்டேன், முன்னாடியே பக்காவாக இருந்துடு. ஓகே மாமா. சரி அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துருப்பாரு. அப்படியே தான் அந்த பார்ட்டிக்கான டேவுமே வந்தாச்சு. ஈவினிங் போல் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு சாரீ தான் கட்டியிருக்கீங்க. பட் அது பட்டிக்காட் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மாடர்ன் வைஸில் தான் இருக்குது. நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் தயங்கா அவரும் ரெடி ஆகிட்டு வராரு, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அந்த சாரியை தான் கட்டியிருக்கீங்க இல்லையா? ஸோ கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. பாட்டின்னு சொல்லியாச்சு, சாரி கட்டியிருக்கா, என்ன பண்ணட்டும், என் தலை எழுத்து. அங்கே போனால் எவ்வளோ அசிங்கப்படணும்னு கூட தெரியல. சே அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே தான் காரும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வென்யூக்கு தான் போகிறீங்க. இப்போது தேங்க் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அந்த பார்ட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. தயாங்கா, ஷோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸ்மால் பார்ட்டின்னு சொன்ன மாதிரி இருந்தது, பட் எவ்ரி ஒன் இருக்காங்க. இன்னைக்கு இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மானமே போதே அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே தான் கீழே இறங்குறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே ஸ்லோவாக போகிறீங்க. அவராக எல்லார்கிட்டையும் போயிட்டு ஹாய் சொல்கிறாரு, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு, அப்புறம் ஹக் கொடுக்குறாரு. எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அப்படியே பின்னாடியே ஸ்லோவாக போயிட்டே இருக்கீங்க. ஓ, தயங் ஃப்ரெண்டு தான். தயங், யார் இது? ஷீ இஸ் மை வைஃப் வயன். ஓ, உன் ஒய்ஃபா? என்னடா அதிசயமாக கூட்டிகிட்டு வந்துட்ட. எவ்வளோ வாட்டி உன் ஒய்ஃபை பார்க்கணும், கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கேட்டிருப்போம், முடியவே முடியாதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன? அது ஓஹோ, உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர சொன்னால் தான் கூட்டிகிட்டு வருவேன். சரி தயாங் அப்படின்றாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஒரு 2-3 கேர்ள்ஸும் ஒரு 2-3 பாய்ஸும். அந்த கேர்ள்ஸ் வேறு ரொம்ப மோட்டராக இருக்காங்க. சொல்ல போகணுன்னா நல்லா எல்லாமே ரிவீல் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்கும் வந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்களா அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ் இது, எல்லாமே தெரியுது, இதுக்கு எதுக்கு அந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு. இப்போ அவங்க, தயாங் யாருடா இது? என் ஒய்ஃபு. ஓ, உன் ஒய்ஃபா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஹாய் வயன். ஹாய். அப்பா, ஒரு வழியாக உன் புருஷன் உன்னை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டானோ? எவ்வளோ வாட்டி கேட்டிருப்போம் பொண்டாட்டியா காட்டுன்ட்டு. பார்த்ததே கிடையாது. மேரேஜும் எங்கேயோ போய் பட்டிக்காடில் பண்ணிட்டு வந்துட்டான். சிட்டிக்கு வந்து ஒரு ரிசப்ஷன் கூட வைக்கலை. எப்படி நாங்களாம் ஒய்ஃபை பார்க்குறது தான்? என்ன அப்படி என்ன? அழகாக தான் இருக்க, இருந்தாலும் அப்படி ஒழிச்சு வச்சுக்கணுமா என்ன? அது தெரியல அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்களா, சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு சம் ஆல்கஹால் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே அதை தான் வந்து குடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கும் தான் கேட்குறாங்க, வயன் would you like to have some drinks? இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. வாட், பழக்கம் இல்லையா? இன்னும் நீ எந்த ஏரியாவில் இருக்க? இந்த காலத்தில் யார் குடிக்காமல் இருக்காங்க? இல்லை, இருக்கட்டும், எனக்கு பழக்கம் இல்லை. சரி அப்போ அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் தேங்குமே அங்கே வராரு. அவங்களா தேங்குக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் குடிக்கிறாரு. தயாங், இப்போ தான் புரியுதுடா நீ ஏன் இவ்வளோ நாளாக உன் பொண்டாட்டியை வெளியிலே கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சிரிக்கிறாங்க. இங்கே தயாங்கா, என்ன புரிஞ்சது? ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் நீ வெளியில் காட்டுறதுக்கு கூச்சப்பட்டு உள்ளேயே வச்சுருந்த, அப்படி தானே? அப்படியே அவர் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது.
என்ன தயம் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு மாடர்ன் கேர்ளை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், ஒரு சிட்டி கேர்ளை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்ட்டு போய் ஒரு சரியான பட்டிக்காடு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவள் ட்ரிங்க்கு கூட பண்ண மாட்டாளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவருக்கா ஒரு மாதிரி ஆகுது. அட்லீஸ்ட் உன் ஒய்ஃப்க்கு பேசிக்ஸ் கூட தெரியல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேங்க் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுக்க போனா அதுக்குமே அவள் ஸ்டாப் பண்ணிட்டா. ஹக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்றா. என்ன இவளுக்கு பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாதா? ஒருத்தர்கிட்ட வந்தோம் இன்ட்ரடியூஸ் ஆகுறோன்னா ஒரு ஸ்மால் ஹக் கொடுப்பாங்க, அதுக்கு ஹக் கொடுக்கணும், அது கூட தெரியல உன் பொண்டாட்டிக்கு. அவருக்கு அப்படியே கோவம் வருது. அப்புறம் உன் ஒய்ஃப்க்கு இங்கிலீஷ் கூட தெரியல. நாங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம், அப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிக்கிறா. சரியான பொண்டாட்டி. ஆனால் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை தயாங். நீ எப்படிலாம் யோசிச்சிருந்த, ஆனால் உனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டால அப்படின்ட்டு கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறாங்க. தயங்கா செம்ம காண்டாகுது. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தனோ எல்லாமே இன்னைக்கு நடந்துடுச்சு. இவளால் ஹக்கு தானே கொடுத்து தொலைஞ்சா என்ன? சே, மானமே போகுது. சரி, நான் கிளம்பணும். ஏன் நாங்களாம் சிரிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுறியா? இருடா போகலாம். இல்லை, வந்த மீட்டிங்கும் முடிஞ்சிச்சு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போகணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. பொண்டாட்டியை கலாய்ச்சிட்டோன்ட்டு ஓடிடுறியா என்ன? இல்லை நிம்மி, உண்மையாகவே டயர்டாக இருக்குது, போகணும். சரி போயிட்டு வா. அப்புறம் உன் பட்டிக்காடு பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அகைன் சிரிக்கிறாங்க. இங்கே தயாங்கா அப்படியே தான் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே ஸ்லோவாக போகிறீங்க. அப்படியே தான் காரில் வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் தயங் தான், ஏய் மாமா என்னடி உனக்கு? என்ன ஒரு ஹக்கு தானே கொடுக்கறதுக்கு? என்னடி மாமா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி மாமா தெரியாதவங்கள போய் கட்டி பிடிக்கிறதா? அது ஒரு ஃபார்மல் ஹக்கு தான், அது ஒரு பேசிக்கான மேனஸ் தான். அது கூட உனக்கு தெரியல? சே, எதுக்குடி என் உயிரை வாங்குறதுக்குன்னு வந்துட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் யோசிச்சிருந்தேன், என் ஒய்ஃப் எப்படிலாம் இருக்கணும்னு யோசிச்சிருந்தேன், எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து தொலைஞ்சிட்டேன். ஒரு ஹக்கு கொடுக்க தெரியுதா? ஒரு இங்கிலீஷில் 4 வார்த்தை பேச தெரியுதா? ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட தெரிஞ்சதா? அங்கே வந்திருந்தவங்களாம் பார்த்தல எப்படி இருந்தாங்கன்ட்டு. நீ மட்டும்தான் இப்படி பட்டிக்காடு மாதிரி இருந்த. அது கூட உனக்கு புரியல? மாமா, நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமாம், நீ பண்ணது எல்லாமே தப்பு தான். இதில் என்ன பண்ணேன்னு வேற கேட்குற. இன்னைக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஏன் தான் அந்த பார்ட்டிக்கு போனோமோன்னு ஆயிடுச்சு. சே, இவ்வளோ நாள் இதுக்கு தான் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை. இதுக்கு தான் நீ என் ஒய்ஃப்னு யார்கிட்டே சொன்னதும் கிடையாது. இப்படி தான் அசிங்கப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மாகிட்ட அவ்வளோ கெஞ்சி கதறினேன், இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி உன்னை கட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு நாளும் நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் வயன் உன்னால். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்குனதே கிடையாது. எப்போ தான் இந்த உறவை விட்டு நான் போகிறேன்னு தெரியல. என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு, அட்லீஸ்ட் நானாவது நிம்மதியாக இருப்பேன். மாமா என்னாச்சு? ஏன் இப்போ டிவோர்ஸ் அப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படா நீ என்னை விட்டு போவேன்னு சொல்லி நான் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடியலை உன்னை டாலரேட் பண்ணுறது. அம்மாக்காக தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க வயன். பட் எனக்கு இந்த உறவு எப்படா முடிஞ்சிடும் தான் இருக்குது. உன்னையே நீ போயிட்டு கண்ணாடியில் பார்த்துக்கோ, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அங்கே வந்திருந்தாங்களே என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. சே அப்படின்ட்டு அப்படியே அவர் மேலே போயிடுறாரு. உங்களுக்கா கண்ணில் டியர்ஸ் வருது. அழுதுகிட்டே அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. என்ன நான் என்ன பண்ணேன்? இங்கிலீஷ் பேச தெரியாதது என் தப்பா? அவனுக்கு ஹக் பண்ணலன்னு கேட்குறாரு. யார் அவன்? அவனை போய் நான் எப்படி ஹக் பண்ணுவேன்? இந்த சாரி, ஏன் இந்த சாரிக்கு என்ன? அவங்க எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு வந்ததை விட இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கே இவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. இன்னைக்கு டிவோர்ஸ் வேற வேணும்னு கேட்டுட்டார்ல. அவர் மாறமாட்டார், அவர் மாறவே மாட்டார். ஆமாம், அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. நானுமே இவ்வளோ நாளாக அவர் மாறுவார், நம்மளை ஏற்றுப்பார், புரிஞ்சுப்பாருன்னு வாழ்ந்துட்டேன். இனி அவர் மாற
மாறவே மாட்டார். டிவோர்ஸே வேணும்னு கேட்டுட்டார். என் கூட இருக்க மாட்டார். பையன், நீ மட்டும் அவரை லவ் பண்ண பத்தாதடி. அவருமே உன்னை லவ் பண்ணணும். அவர் உன்னை ஹேட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. நீ அவருக்கு தேவை இல்லைடி. நீ அவருக்கு தேவை இல்லை. எதுக்கு இனி இந்த லைஃப்? இங்கே இருந்துட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளை பார்த்து அத்தையும் கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு இங்கே இருக்கணும்? அவர் கேட்ட டிவோர்ஸை கொடுத்துட்டு போயிட்டோன்னா அவருக்கு பிடிச்ச மாடர்ன் கேர்ள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். வேணாம், இங்கே இருக்க வேணாம். போயிடுவோம் பையன், இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே டெசிஷன் எடுத்துக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி டீப்பாய் மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் கிளம்பி போயிருந்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. அந்த டீப்பாய் மேலே இருக்கிற லெட்டரும் எடுத்து பார்க்குறாரு. நீங்கள் அதில் நான் இனிமேல் இங்கே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கீங்க. அதையும் பார்க்குறாரு. பரவாயில்ல வயன், இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு தான். தேங்க்யூ புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து போனதுக்கு அப்படின்ட்டு அந்த லெட்டரை கசக்கி தூக்கி போட்டுட்டு அப்படியே அவர் போயிருந்திருப்பார். நீங்களா அழுதுகிட்டே உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்துருப்பீங்க. அவங்க கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நாள் உங்கள் கூட தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கீங்க. இப்போ ஃபியூ டேஸ் ஆகுது. உங்கள் அத்தை மாமா வெளியில் போயிருக்காங்க இல்லையா, அவங்களும் பேக் வந்துருந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க, காணோம். எங்கே தான் போனா இவ, கால் பண்ணலாமா அப்படின்ட்டு கால் ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் போகல. என்னவா நான் இருக்கோம் அப்படின்ட்டு தேங்குக்கு கால் பண்ணுறாங்க. டே தயாங்கா, என்னம்மா எங்கே வயனை காணும் வீட்டில்? அது வந்து என்னடா மா, நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து சொல்கிறியா? சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேல்ல? ஆமாம் வந்துடுவேன். சரி அப்படின்னு அந்த கால் கட்டு. கொஞ்சம் நேரம் போகுது, தேங்கம்மா வீட்டுக்கு வராரு. இப்போது தேங்க அம்மா தான், எங்கடா வயனு? அம்மா அவள் இல்லைன்னா அவள் போயிட்டாம்மா. எங்கே போயிட்டா? என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. வேணான்னு சொல்லி வயன் போயிட்டாளா? ஆமாம். தயாங், என்னடா பண்ண அவளை? என்ன பண்ண? நான் என்ன பண்ண? டேய், நீ தான் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருப்ப, என்னடா பண்ண அப்படின்ட்டு தயங்கோட காலர் பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அவரா, என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவள் தான் நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன், உங்கள் லைஃப் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவள் லெட்டரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாமா. நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். பாருங்கள், அந்த மூலையில் அவள் எழுதின லெட்டர் கசக்கி போட்டது அப்படியே இருக்குது, எடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அவங்களும் போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நீங்கள் எழுதி வச்சதும் பார்க்குறாங்க. கண்ணில் டியர்ஸாக வருது. அப்படியே தேங்க பார்க்குறாங்க. என்ன சொல்லி அவளை காயப்படுத்திட்ட? என்னடா சொல்லி அவளை காயப்படுத்தின? நான் எதுவும் பண்ணலம்மா, இது அவளோட டெசிஷன், நான் ஒன்றும் போக சொல்லலை. டே, நீ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருந்தாலேடா, என்றைக்குமே அவன் இந்த மாதிரி யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டாளேடா. நான் அழுதாலே மாமா மாறுவார், இந்த லைஃப்பை ஏற்றுப்பாருன்னு சொல்லுவாளேடா. அவள் எப்படிடா போவா? என்னமோ சொல்லி அவளை காயப்படுத்திருக்க, அதான் அவன் இந்த மாதிரி போயிட்டா. தயாங், என்னடா சொன்ன? மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. ஐயோ, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதில் இவளையும் கூட்டிகிட்டு போகணும், கம்பல்சரி வேறு. கூட்டிகிட்டு போனேன். எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை பார்த்து அப்படி சிரிச்சாங்கம்மா. உன் பொண்டாட்டி ஒரு பட்டிக்காடு, இங்கிலீஷ் பேச தெரியல, பேசிக் மேனர்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அவ்வளோ சிரிச்சாங்க. அசிங்கமாக இருந்தது. சே, அதுக்குன்ட்டு அவளை திட்டினியா? நான் ஒன்றும் திட்டல, இது கூடமா உனக்கு தெரியல, சரியான பட்டிக்காடுன்னு தான் சொன்னேன். என்ன, எனக்கு எங்கள் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டா நானாவது நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு போயிட்டா போல. என்ன, டிவோர்ஸ் கேட்டியா? ஆமாம், ஏதோ கோவத்தில் தான் சொன்னேன், அவள் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னடா அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் சொன்னேன்ட்டு இப்படி தெனாவட்ட பேசிகிட்டு இருக்க? அம்மா,
போனால் போயிட்டா, சனே ஓஞ்சதுன்னு இருக்குமா? சே, நானே அவள் போனான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் வேற. இப்போ எதுக்கு அவளுக்காக இவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்க? ஆ தேங்கம்மாவா? சரி தயங்கா, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தேன். ஆனால் அதில் அழகாக வாழ உனக்கு தெரியல. நீயாவே உன் லைஃப் சூன்யத்தை வச்சுக்கிட்ட. பயன் மாதிரி பொண்ணு உனக்கு எப்படா கிடைப்பா? நீ என்ன சொல்லி ஹர்ட் பண்ணாலும் அப்படி இருந்தாலேடா, அவளையே நீ இப்படி டிவோர்ஸ் வரையும் கேட்டு அனுப்பிட்டல இங்கேருந்து. அனுப்பிட்டல. ஐயோ, இவங்க வேற தொல்லை. மா, எனக்கு என் லைஃப் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என்னை இப்படியே வாழ விடுங்க. அகைன் அவளை கூட்டிகிட்டு வந்து என் லைஃப்பில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவளே போயிட்டா, இது அவளோட டெசிஷன், போட்டோம். அட்லீஸ்ட் நானாவது சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. இங்கே தேங்க அம்மாக்கா ரொம்ப அழுக வருது. அப்படி தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் கால் போடுறாங்க. நீங்கள் அங்கே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் பேரண்ட்ஸுமே இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபோன் உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே அந்த கால் எடுத்து காதில் வைக்கிறீங்க. அவங்க அழுகிற சவுண்ட் அப்படி கேட்குது. நீங்கள் அத்தை என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? பயன் போயிட்டல்ல, என்னை விட்டு போயிட்டல்ல. சந்தோஷமாக இருக்கியா? நீ சந்தோஷமாக இருக்கியா வயன்? உங்களுக்கும் அழுக வருது. ஆமாம் அத்தை, சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளோ நாள் தான் அங்கேயே நான் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது? அதான் வந்துட்டேன். இப்போ நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் அத்தை. மாமா ஆசைப்படுற மாதிரி அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுத்து மேரேஜ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இனி அவரோட லைஃப்பில் வரமாட்டேன் அத்தை. அவருக்கு சொல்லிட்டேன். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை பார்த்து பண்ணிவிடுங்க. என்னை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் கொஞ்ச நாளில் நான் செட் ஆகிடுவேன். நான் என் வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். என்னை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. உடம்பு பார்த்துக்கோங்க, மாமாவையும் பார்த்துக்கோங்க, மாமாவையும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த காலை வந்து கட் பண்ணுறீங்க. அவங்களா அப்படியே அழுதுட்ருக்காங்க. ஏண்டி இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? அழுகிறது நல்லா தெரியுது வயன், நல்லா தெரியுது அப்படின்ட்டு அவங்களும் அந்த சைடு அழுதுட்ருக்காங்க. அப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. தயங்கிட்ட அவங்க அம்மா பேசுகிறதே இல்லை. தயங்கா அவள் போனதுக்கு நான் என்ன பண்ணட்டும், ஏன் மேலே கோவமாக இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அவரும் எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருக்கார். இப்போது ஒன் டே தேங்கா செம்ம டென்ஷனு, ஆஃபீஸ் அப்படியே ஹெக்டிக்காக இருக்குது. என்ன எங்கே மிஸ்டேக் ஆச்சு தெரியல சார், எல்லாமே ஒரே நாள் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக லாஸில் போயிடுச்சு. எப்படி ஒரே நாள் இப்படி லாஸில் போகும் தெரியல சார். இப்போ நம்ம அவங்களுக்கு இவ்வளோ பில்லியன்ஸ் கொடுத்தாதான் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரியும். இல்லைனா டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும். என்ன அவ்வளோ பில்லியன் என்கிட்ட இல்லையே சார். பட் இந்த ப்ராஜெக்டில் அக்ரிமெண்ட் நம்ம இப்படி தானே போட்டோம். இப்போ நம்ம அந்த மணி கொடுத்தே ஆகணும். என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த மாதிரி பாயிண்ட்லாமா இருந்தது? ஆமாங்க சார், அக்ரிமெண்ட் போட்ட அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அதில் இருந்தது. ஓ காட், எப்படி மிஸ் பண்ணனா அதை? சே, இவ்வளோ பில்லியனா? எப்படி நான் எடுத்துகிட்டு வர்றது? நான் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்றாரு. அப்படியே தான் இப்போது வீட்டுக்கும் போகிறாரு. இதையே யோசிக்கிறாரு, இவ்வளோ மணி எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனதும் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. தேங்க அம்மாவா பார்க்குறாங்க, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அவங்க தேங்கிட்ட பேசுகிறதில்ல, பட் ஸ்டில் தேங்கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கார். உன்னதான் தயாங், என்னாச்சு? மா, அது பிஸ்னஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம்மா அப்படின்ட்டு அங்கே நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் இருக்கும்? ஆமாம்மா, நான் எப்படி அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணனே தெரியல. பட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ மணி கட்டணும் எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. நம்ம ஹோல் ப்ராப்பர்ட்டியை நான் வேல்யூ போட்டாலுமே அவ்வளோ பில்லியன் வராதே. அதை நான் கொடுத்துட்டாலும் அப்புறம் அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்கிட்ட மணியே இல்லாமல் போயிடும். என்ன பண்ணணும் ஒன்றே புரிய மாட்டேங்குதுமா.
அவங்களா அப்படியே பார்க்குறாங்க. அதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, உன்னோட மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே? கேட்டுட்டேம்மா, எல்லாரையும் கேட்டுட்டேன். யாராலையும் இவ்வளோ மணி கொடுக்க முடியாது. எங்ககிட்ட இப்போதைக்கு அவ்வளோ மணி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை எப்படி பண்ண போகிறேன்னே புரிய மாட்டேதுமா. காலையிலேருந்து யோசிச்சு மண்டை வலிக்குது. இவ்வளோ மணி நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ உன்னோட மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணலை? அம்மா என்ன பேசுகிறீங்க? நீ தானே சொன்ன மாடர்னு என் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்ட்டு. உனக்கு ஒரு கஷ்டம்னும் போது அவங்க யாரும் வந்து உன் கூட நிற்கலையா? அவர் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்ன தயாங், உன் கூட யாரும் வந்து நிற்கலையா? அம்மா பார்த்தல, இதுதான் ரியாலிட்டி ஆஃப் த லைஃப். நம்ம கூட கஷ்டத்தில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க. அன்னைக்கு இவங்க தானே உன்னை பார்த்து சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட. பார்த்தல, இவங்க யாரும் வந்து உனக்கு ஒரு கஷ்டம் போது நிற்கலையே, உன்னை விட்டுட்டு தானே போயிட்டாங்க. ஆனால் வயன், நீ அவ்வளோ காயப்படுத்தினாலும் உன் கூடயே இருந்தாடா. அவளையே நீ வேணான்னு தூக்கி போட்டுட்டல, அதுக்கான தண்டனை தான் இதுன்னு நினைக்கிறேன். அனுபவி தயாங் அப்படின்ட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. தயாங்கா போகிற அவங்க அம்மாவையே அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே தான் ஒரு 2 days ஆயிருக்கும். எங்கள் தயாங்க்கு ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்குது. லைக் அந்த மணி வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. ட்ரை பண்ணுறாரு, அகெயின் ட்ரை பண்ணுறாரு. பட் எல்லா இடத்துலையுமே ஃபெயில்யூர் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் மண்டக்காக இது அப்படியே தான் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக உட்கார்றாரு. இப்போது தயாங் அம்மா தான் கையில் சில பேப்பர்ஸோடு வராங்க. இந்தா தயாங். அப்படியே அவர் பார்க்குறாரு. என்னதுமா இது? உனக்கு நிறைய மணி தேவைப்படுதில்ல, அதுக்காக தான் இந்த பேப்பர்ஸா அப்படின்ட்டு அதை வாங்கி பார்க்குறாரு. அதில் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அவருக்கு கொடுக்குற மாதிரி எழுதி வச்சுருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியா? இது ரொம்ப வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டியாம்மா. யார் எனக்கு கொடுத்துருக்காங்க? நல்லா பாரு, யாருன்னு புரியும். அப்படியே பார்க்குறாரு. கீழே உங்கள் சைன் தான். வயனா? ஆமாம், வயனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு பிஸ்னஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அதான் உனக்கு அவளோட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஹாஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாளாம். இதை நீ விற்றுட்டு அந்த மணி எடுத்துக்க சொல்லி சொன்னான். நான் கூட கேட்டேன், ஐயோ வயன், நீ தான் பட்டிக்காடாச்சே, நீ கொடுக்குற ப்ராப்பர்ட்டி அவன் எடுத்துப்பான்னு நீ நினைக்கிறியா? உன்னை எப்படி ஹேட் பண்ணானோ அதே மாதிரி அதையும் அவன் ஹேட் தானே பண்ணணும். நீ ஏன் அவனுக்கு கொடுக்குற? உன்னை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானே, அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனும் கஷ்டப்படட்டும்ன்ட்டு விட வேண்டியதானு கேட்டேன். அதுக்கு அவர் என்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்த நினைக்கல அத்தை. அவருக்கு என்னை எப்போவுமே பிடிச்சதில்லை. அதனால தான் அவர் என்கிட்ட அப்படி பேசினார். நான் அதுக்கு எதையும் மனசில் வச்சுக்கல. அவர் என்னை என்றைக்குமே ஒய்ஃபாக பார்த்ததில்ல, என் மேலே லவ் வச்சதில்லை. ஆனால் அவரை நான் ஹஸ்பண்டை தான் பார்த்தேன். அவர் மேலே நிறைய பாசம் வச்சுருந்தேன், லவ் வச்சுருந்தேன். அவருக்கு என் மேலே லவ் இல்லைன்னா என்ன, எனக்கு அவர் மேலே நிறைய லவ் இருக்கே. அவருக்கு ஒரு கஷ்டனும் போது நான் தானே அவர் கூட நிற்கணும். நானே இப்படி விட்டுட்டு போயிட்டா எப்படி? இந்த கஷ்டத்தில் நானாவது கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருப்பார், இல்லைன்னா உடஞ்சி போயிடுவார் அத்தை. இதை ப்ராப்பர்ட்டிஸ் எந்தன்னு சொல்ல வேணாம். நீங்கள் ஏதாவது பண்ணி இதை அவருக்கு மணியாக கொடுத்துடுங்க. எந்தன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டார் அத்தை. எந்தன்னு சொல்ல வேணாம் ப்ளீஸ், எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். தயங்கா அப்படியே எல்லாமே கேட்குறாரு. ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. மா, இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எனக்கு தேவையில்லை, அவளுக்கு அனுப்பி விட்டுடுங்க. ஏன், பட்டிக்காடுன்றதாலையா? மா ப்ளீஸ்மா, எனக்கு இது தேவையில்லை, அவளுக்கு அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி மேலே போயிட்டுறாரு. இப்போ உங்கள் அத்தை தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணால் கூட எடுத்துக்க மாட்டிங்களா? அப்படி என்ன மாமா என் மேலே உங்களுக்கு ஹேட்டு? எனக்கு கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறது. எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, இதை பற்றியே யோசிப்பீங்க, தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். இல்லை, இதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும்.
கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிறீங்க. அப்படியே தான் 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிருந்திருக்கோம். இப்போ தயாங் ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஆஃபீஸுக்கு போகிறாரு. இப்போது அவரோட பிஏ கிம் தான். சார் என்ன கிம், அது வந்து நம்ம கட்ட வேண்டிய பில்லியன் ஃபுல்லாக அவங்களுக்கு போயாச்சு சார். அந்த ப்ராஜெக்டுக்கானது எல்லாமே நம்மளுக்கு வந்துடுச்சு. என்ன, எப்படி தெரில சார். அவங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம கம்பெனி மேலே தான் இவ்வளோ மணின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதனால் அவங்க அந்த ப்ராஜெக்டுக்கானது எல்லாமே நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க. யார் அது தெரியல சார். என்ன பேசுகிற, யார் என்னன்னு உடனே செக் பண்ணு. சரிங்க சார் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போது ஒரு 1 hour 2 hour கிட்ட அது ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணதும் இப்போ தான் புரியுது அதை நீங்கள் தான் வந்து அங்கே சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த கிம், தேங்க்ஸ் சார். யார் அனுப்புனது சார்? எல்லாமே வயன் மேம் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. என்ன, வயனா? எஸ் சார், வயன் மேம் கிட்டேருந்து தான் போச்சு. இப்போது அவருக்கு கால் வருது, அட்டன் பண்ணுறாரு. மாமா, நான் வயன் பேசுகிறேன். அவர் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு தெரியும் இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் உங்கள் லைஃப்பில் குறுக்கே வரமாட்டேன். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க மாமா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களை நினச்சி. நீங்கள் இந்த டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களை அப்படி பார்க்க என்னால் முடியாது மாமா. அதான் நீங்கள் வேணான்னு சொல்லுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ ரொம்ப கோவம் வரும் எனக்கு தெரியும். என் ஃபேஸை கூட பார்க்க விரும்ப மாட்டீங்க. என்கிட்ட இந்த ஹெல்ப் மட்டும் எப்படி வாங்கிப்பீங்க? அதனால தானே எஸ்டர்டே ப்ராப்பர்ட்டிஸுமே ஃபைனான்ஸ் சொல்லி பேக் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கு மணி அனுப்பிட்டேன். அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த மணி அவருக்கு அனுப்பிட்டேன். ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கே மணி அனுப்பியிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக வேணான்னு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் கேட்காம டைரெக்டாக அவங்களுக்கே அனுப்பிட்டோம். மாமா என்னை மன்னிச்சிடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணுற லாஸ்ட் கால். இனியும் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு ஹெல்ப் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இனி உங்கள் லைஃப்பில் குறுக்க வரமாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அந்த காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. எங்கள் தயாங்கா கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. பையன், ஏண்டி, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் கிளம்பி வராரு. உங்கள் ஊருக்கு தான். நீங்கள் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது வேகமாக ரூம்குள்ளே வராரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு முறைக்கிற மாதிரி. மாமா என்ன ரொம்ப கோவமா பார்க்குறீங்க? என்னாச்சு மாமா? எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண? மாமா சாரி, உங்களை கேட்காம பண்ணதுக்கு சாரி மாமா. நீங்கள் அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அதை பார்க்க முடியல. அதான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன் மாமா. மன்னிச்சிடுங்க மாமா. அவரா அப்படியே ஓடி வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறாரு. உங்களுக்கா? மாமா என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? வயன், ஐம் சாரிடி, என்னை மன்னிச்சிடு. தப்பு பண்ணிட்டேன். மாடர்ன் கேர்ளு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி காயப்படுத்திட்டேன். இங்கிலீஷ் பேச தெரியல, ஃபார்மலாக ஹக் பண்ண தெரியல, என்னென்னமோ யோசிச்சு அவங்க சிரிச்சாங்கன்றதுக்கு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுறீ. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. என்ன வயன், என்ன அப்படி பார்க்குற? இல்லை பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நான் அதை பற்றி எதையும் நினைக்கல. நீங்கள் போங்க மாமா, நான் ஒன்றும் நினைக்கல. எங்கே போக சொல்கிற? அப்போ நீ வரலையா? எங்கே மாமா? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடா? நீங்கள் தான் டிவோர்ஸ் கேட்டுட்டிங்களே, அதுவும் நான் கூடி சீக்கிரத்தில் கொடுத்துட்றேன் மாமா. நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மாடர்ன்களை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. இல்லை, என் லைஃப்பில் மாடர்ன் கேர்ள் இல்லை, ஒரு மயிரும் இல்லை.
தப்பு பண்ணிட்டேன். உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை காயப்படுத்திட்டேன். சாரி வயன். அதுக்கு தான் எஸ்டர்டே நான் நீ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த போட நான் வாங்கிக்கல. உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு இப்போ மணி கொடுத்தா மட்டும் எப்படி நான் வாங்கிப்பேன் நீ நினச்ச? அதுக்கு தான் நான் அம்மாகிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் நான் யோசித்து பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸு அவங்க அன்றைக்கி பார்த்து சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி யோசிச்சனே தவிர என் ஒய்ஃபு 1 வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் கூட அவள் என் மேலே கோவப்பட்டதே கிடையாதுன்ட்டு உன்னை பற்றி யோசித்து பார்த்ததே கிடையாது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறத விட ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்க தான் முக்கியம் வயன். அது இப்போ தான் எனக்கு புரியுது. இவ்வளோ நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க தான் லைஃபு, அப்படி இருந்தால் தான் லைஃபு, என்னமோ யோசிச்சு லூஸ் மாதிரி முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். அன்றைக்கி அம்மா என்னை கேட்டப்போ தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சது. இப்போ எங்கே உன்னோட மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், யாருமே இல்லை. எனக்கு ஒரு கஷ்டன்னும் போது என் கூட யாருமே இல்லை. எல்லாம் என்னை விட்டுட்டாங்க வயன். ஆனால் நான் வேணான்னு சொல்லி கூட எனக்கு ஹெல்ப் பண்ண. நான் உன்னை புரிஞ்சுக்காம அவங்கள பெருசாக எடுத்துக்கிட்டு உன்னை காயப்படுத்திட்டேன். நான் அன்றைக்கி அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாது வயன். சாரி வயன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறி. ஐம் ரியலி சாரி வயன். நீங்களா அவரை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஹே என்னடி எதுவுமே சொல்லலை போகிற? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க மாமா. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் டைமு. என்னால் அதுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து அகெயின் ஹர்ட் ஆக முடியாது மாமா. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு போது என்னால் பார்க்க முடியல. அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். நான் திரும்பி உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னு சொல்லி நினைக்கல மாமா. ஸோ நீங்கள் எப்படி இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு யோசிச்சிங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. நான் இனி உங்கள் லைஃப்பில் வரலை அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. அவரா உங்கள் பின்னாடி வராரு. என்னடி பேசுகிற? நான் நீ தான் வேணும்னு வந்திருக்கேன், என்னமோ மாடர்ன்கள் அப்படி இப்படின்னு போகிற. ஆமாம் மாமா, இன்னைக்கு இது நடந்ததுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா அகெயின் உங்களுக்கு நம்ம பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியல, பட்டிக்காடாக இருக்கா, நான் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாடர்ன்களை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேனோன்னு உங்களுக்கு தோணலாம். அதான் மாமா, எதுக்கு வேணாம். இப்போ கூட நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாடர்ன்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க மாமா. நான் வேணாம் மாமா, இனிமே நான் உங்கள் லைஃப்பில் இல்லை. பையன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஆமாம் மாமா, அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க. ஒரு ஃபார்மல் ஹக்கு கொடுக்க தெரியுதா, இங்கிலீஷ் பேசவும் தெரியல, என்னென்னமோ சொன்னீங்க. ஃபார்மல் ஹக், அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. அவனை போய் நான் எப்படி கட்டி பிடிப்பேன்? என் புருஷன் நீங்கள், உங்களையே நான் இதுவரை ஒரு டைம் கூட கட்டி பிடிச்சது கிடையாது. அப்படிப்பட்டவன் எவனோ ஒருத்தன் வந்து ஹக் பண்ண வரான், அவனை எப்படி மாமா நான் கட்டி பிடிப்பேன் நீங்கள் நினச்சிங்க? அது ஒரு குத்தமா? அதுக்கு என்ன அப்படி பேசுனீங்க? அப்புறம் அந்த பொண்ணுங்க அவங்க போட்டிருக்கிறது ட்ரெஸ்ஸா மாமா? எல்லாமே தெரியுது. அதுக்கு எதுக்கு மாமா அந்த ட்ரெஸ் போடணும்? அந்த ட்ரெஸ் நான் போடலைன்னு சொல்லி கோவப்பட்டீங்களா? சாரி கட்டியிருக்க பட்டிக்காடு மாதிரி இருக்க பாட்டிக்கு எப்படி வரணும்னு தெரியாதான்னு கேட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வேணாம் மாமா. எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நான் வியர் பண்ணுவேன். அவளுங்க மாதிரி அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு 4 பேர் போகிற வர இடத்துல என்னால் நிற்க முடியாது மாமா. அசிங்கமாக இருக்கும், என்னால் நிற்க முடியாது. அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸு, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு இல்லாத பழக்கத்தை என்னால் கற்றுக்க முடியாது. அதுவும் ஒரு கெட்ட பழக்கத்தை என்னால்
கற்றுக்க முடியாது மாமா அப்படின்ட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டுருங்க. அவரா அப்படியே ஓடுறவங்கள பார்க்குறாரு. சாரி வயன், புரியுது, ரொம்ப காயப்பட்டுட்டேன், புரியுது, எனக்கு நல்லா புரியுது வயன். போகமாட்டேன், இங்கேருந்து போகமாட்டேன். இங்கேருந்து நான் போகிறதா இருந்தால் உன்னை கூட்டிக்கிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் வயன் அப்படின்ட்டு ஸ்லோவாக நீங்கள் போன அதே டைரெக்ஷனில் வராரு. நீங்களா உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் அம்மா தான் வராங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டீங்க? அது அது அத்தை, நீங்களா உங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்டதும் உங்கள் கண்ணீரெலாம் தொடச்சிட்டு அப்படியே வேகமாக வெளியில் ஓடி வரீங்க. ஆமாம் அதுவா, எனக்காக வந்திருக்காருமா. நான் வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அவரால் பார்க்காம இருக்க முடியலையா, அத்தாம்மா என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி. மாப்பிள்ளை வந்தது நான் பார்க்கவே இல்லை. என்ன வேணும், டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது? மா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல, போயிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வா. சரி சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. எங்கள் தயங்கா அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவங்களுக்கு எதுவும் தெரியாது மாமா, நான் சும்மா இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிறதா தான் சொன்னால் கஷ்டப்படுவாங்க. வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு நடிச்சிட்டு போயிடுறீங்களா? நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏதோ ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுறீங்களா? அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஹே, என்ன பேசிகிட்ருக்க நீ? பண்ணது எல்லாமே நான். என்ன எங்க நீ நல்லவ நாட்டம் காட்டிகிட்டு இருக்கியா? நான் அதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது வயன். நான் உன்னை எப்படிலாம் ஹர்ட் பண்ணியிருக்கேன்? எதுவுமே நீ வீட்டில் சொன்னதே கிடையாதா? இல்லை மாமா, நான் எதுவும் சொன்னது கிடையாது. சொன்ன அம்மா அப்பெல்லாம் கஷ்டப்படுவாங்க. எதுக்கு வேணாம். நான் உங்களையும் பேடாக்க விரும்பல மாமா. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்களா? நீங்களும் உங்கள் லைஃப் ஹாப்பியாக தானே வாழ்ந்துருப்பீங்க. என்ன கல்யாணம் பண்ணதில் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் ப்ரீஷியஸான 1 year வேஸ்ட்டாக போயிடுச்சுல்ல. என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுங்க. அம்மா கேட்டால் இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, போயிட்டீங்கன்னு நான் சொல்லிட்டுறேன் மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. அவர் அப்படியே பார்க்குறாரு உங்களை. என்ன போன்னு சொல்லிகிட்டே இருக்க? மாட்டேன், போவே மாட்டேன். போனா உன் கூட தான் நான் இங்கேருந்து போவேன். என்ன மாமா பேசுகிறீங்க? என்ன வேணாம், டிவோர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன மாமா உன் கூட தான் போவேன்? என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க. ஹே மன்னிச்சிட்றி, தப்பு தான். நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். தப்பு தான் வயன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய தப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி வயன். ப்ளீஸ் டி, என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறியா ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு அப்படியே தான் உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்காரு. இந்த டைமில் உங்கள் அம்மா அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு மேலே வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிடுறீங்க. அவரா அப்படியே தான் உங்களை பார்க்குறாரு. உங்கள் அம்மா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ள இந்தாங்க. என்ன மாப்பிள்ள, இன்னும் துணி கூட சேஞ்ச் பண்ணலையா? வயன் கூட்டிகிட்டு போ, மாமாவை உள்ளே கூட்டிகிட்டு போடி. இல்லைம்மா, அவர் கிளம்புறதா சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளேயேவா? 2 நாள் தங்கிட்டு போகலாமே. அத்தை, நான் எங்கேயும் போகல, அவள் சும்மாக்கு சொல்கிறா. நான் இங்கே தான் இருக்கிறதா வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா? ஏண்டி வயன், ஏண்டி அப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. மா இல்லைம்மா, அவர் இருக்கிறேன்னு சொன்னாலும் அவருக்கு அங்கே நிறைய மீட்டிங்ஸு ஷெட்யூல்ஸ்ன்னு இருக்கும்மா. அவர் போட்டும், பாவம்மா. அப்புறம் இங்கே இருந்தாருன்னா திரும்பி போகிறப்போ நிறைய பேர்டன் ஆகிடும். அவரால் எப்படிம்மா தனியாக அதெல்லாம் பார்த்துக்க முடியும்? அவர் கிளம்பிடுவாருமா. பையன் நீ வாய மூடு, மாப்பிள்ளையே இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ள அவள் அப்படி தான் பேசுவா, நீங்கள் அது எதுவும் கண்டுக்காதீங்க. இந்தாங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு போங்க, நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சூடாக உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். சரிங்க அத்தை, நான் போகல, யார் சொன்னாலும் இங்கேருந்து போகல.
வெரி குட் மாப்பிள்ள அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே போயிட்டுறாங்க. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி என்ன துரத்துலையே இருக்க? நான் சொன்னல எங்கேயும் போகல. இங்கேருந்து போகிறதா இருந்தால் உன் கூட தான் நான் போகிறேன், புரியுதா? ஏமாம்மா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ சொல்லிட்ட, இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. இங்கேருந்து போகிறதா இருந்தால் உன்னை கூட்டிக்கிட்டு தான் போகிறேன். நீங்களா அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. அவர் உங்கள் பின்னாடியே வராரு. என்னடி அப்படியே பார்த்துட்டு போயிடுற, என்ன அர்த்தம்? நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தமாம்மா. புரியுது வயன், நீ என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்க, எனக்கு புரியுது. நான் கூட ஏதோ லூஸ் மாதிரி மோட்ரன்னு என்னென்னமோ யோசிச்சு என்னென்னமோ பண்ணிட்டேன். லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு லெசனை கற்றுக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரி அந்த மோட்ரன் ஃப்ரெண்ட்ஸோ மோட்ரன் லைஃப் ஸ்டைலோ என் கூட இல்லடி. எனக்கு ஒரு கஷ்டம்னும் போது என்ன லவ் பண்ண நீ மட்டும்தான் என் கூட இருந்த. அதை புரிஞ்சுக்காம நான் இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ரியலி ஸோ சாரி வயன். ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலில் விழுந்துடுறாரு. நீங்களா ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்ட போயிடுறீங்க. ஏண்டி என்னை மன்னிச்சிடுறி ப்ளீஸ் வயன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். என்னை லவ் பண்ணுற ஒரு பொண்ணை புரிஞ்சிக்காம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வயன் என்னை மன்னிச்சிடுறி, என் கூட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் என் வீடு மாமா. என்னடி அப்படியே இருக்க கல்லு மாதிரி? ஏன் வயன் ப்ளீஸ் டி கொஞ்சம் அது என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு வயன். நீங்களா அவரை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. புரியுதுடி, நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால்தான் உன்னால் ஏற்றுக்க முடியல. புரியுது வயன், புரியுது. என்ன நீ மன்னிச்சு ஏற்றுக்கிற வரையும் நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போகிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏமாம்மா போயிடலாமே, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழலாமே. நான் தான் வேணான்னு சொல்லி வந்துட்டேன்ல மாமா. அகெயின் எதுக்கு மாமா நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க? போயிடுங்க மாமா, நீங்கள் போய் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க மாமா அப்படின்ட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க. அவரா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. ஏய் வயன், நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, வெறும் டவலோட தான் இருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஏய் உன்னதாண்டி, என்ன எதுக்கு இப்போ அப்படியே டவலோட வந்துட்டீங்க? பின்ன என்ன ட்ரெஸ் எதுவும் இல்லடி? நான் ட்ரெஸ்ஸோடைய வந்தேன், அப்படியே ஓடி வந்துட்டேன். ட்ரெஸ் வேணும். ஓ அப்போது ட்ரெஸ் எதுவும் இல்லைல்ல, போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க மாமா. தெரியும் நீ எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து போயிடுங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். கீழே போயிட்டு உங்கள் அப்பாவோடது ஏதாவது எடுத்துகிட்டு வாடி. நீங்களா அப்படியே வர பார்க்குறீங்க. ஏண்டி இதுக்கும் நானே தான் போகணுமா? சரி, நீயா எனக்கு பண்ணுறப்போ கண்டுக்காத மாதிரி நல்லா சீன் போட்டேன். இப்போ நானாக கேட்குறப்போ நீ பண்ண மாட்டேன்ற. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவலோட அப்படியே தான் கீழே போகிறாரு. உங்கள் அம்மாவா கிச்சனில் ஏதோ குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எட்டி பார்க்குறாரு. அத்தை அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கீங்க? அத்தை நான் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரலை, மாமாவோடது ஏதாவது இருந்தால் கொடுக்குறீங்களா? ஐயோ அதுக்கு நீங்களே வரணுமா? அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? அவளை அனுப்ப வேண்டியது தானே? இல்லை அவள் போகிறேன்னு சொன்னா, நான் தான் வேணாம் நானே போய் கேட்குறேன்னு சொல்லி வந்துட்டேன். ஏதாவது இருந்தால் கொடுக்குறீங்களா? ஐயோ மாப்பிள்ள நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க அத்தை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேலே போகிறாரு. இப்போ உங்கள் அம்மா தேங்க் பின்னாடியே தான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே வராங்க. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஏண்டி மாப்பிள்ளைய டவலோடைய அனுப்புவ? அறிவிருக்கா உனக்கு? ஐயோ இந்தா புடி, மாப்பிள்ளைக்கு போய் கொடு. நீங்களா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. என்னடி உங்கள் அம்மா ஏதோ குசுன்னு சொன்னாங்க, என்னது? ஒன்றும் இல்லை மாமா, இந்தாங்க போட்டுக்கோங்க. நைட்டு கிளம்பிடுவீங்க தானே? வயன் என்ன நீ வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்க, போவீங்களா சொல்லிட்டேன் நானும் 1000 தடவை. நான் போகல, நீ வரியா? நான் கிளம்பிடுறேன்.
நான் வரல மாமா. என்னடி, என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்லிட்டேன்ல. என்னை மன்னிச்சிட்றி. எத்தனை மன்னிப்பு கேட்டுட்டேன். ப்ளீஸ் வயன், புரியுது. நான் உன்னை 1 வருஷமாக காயப்படுத்திட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச டைமில் உன்னால் என்னை மன்னிக்க முடியாது. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிட்றி ப்ளீஸ் வயன். இனிமேல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைம் கூட பிஹேவ் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் வயன். இப்போ நீங்கள் ஏமாம்மா, உங்களுக்கு தான் வில்லேஜ் பொண்ணெல்லாம் பிடிக்காதுல்ல. நானே அங்கேருந்து வந்துட்டேனே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிட்டி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலாமே மாமா. எதுக்கு மாமா நான் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி என் பின்னாடியே வரீங்க? ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணிகிட்ருக்க. உன்னோட ட்ரூ லவ் எனக்கு வேணும். இந்த சிட்டி லைஃபு, சிட்டி பொண்ணுங்க எனக்கு எதுவுமே வேணாம். என்னை யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வேணும். நீ என்னை லவ் பண்ணுறன்ற விஷயம் எனக்கு தெரியும் வயன். என்னை லவ் பண்ணாமலேயாடி 1 வருஷமாக நீ என்னை டாலரேட் பண்ணிவிட்டு என் கூடயே இருக்க. சொல்லு. அதுலேயே தெரியுது வயன் நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ்வை விட்டுட்டு நான் எப்படி வேறவங்கள தேடி போவேன் நீ நினச்சிட்ருக்க? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்து நான் உன்னை காயப்படுத்திட்டு இருந்தேன். பட் இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேனே வயன். அப்புறம் ஏன் வயன் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே வயன்? ப்ளீஸ் டி, ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் அப்படியே டியர் வருது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. அவர் கண்ணில் டியர் பார்த்ததும் உங்களுக்கும் கண்ணில் டியர் வருது. இந்த டைமில் உங்கள் அம்மா தான் பயன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களை தேடி வராங்க. பார்த்தா அவர் கண்ணில் டியரு, அதுவும் பார்த்துட்றாங்க. என்ன மாப்பிள்ளை அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பட் எங்கள் தேங்க வந்துட்டு வேக வேகமாக அவரோட டியர்ஸை வைப் பண்ணிடுறாரு. இப்போது உங்ககிட்ட தான் ஒரு நிமிஷம் கீழே வந்துட்டு போடி. ஆமாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வரீங்க. இப்போ கிச்சனில் நீங்கள் உங்கள் அம்மா அப்படியே நின்றுட்டு சமைச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், வயன் மாப்பிள்ளை கூட ஏதாவது சண்டை போட்டுட்டுங்க வந்திருக்கியா? அம்மா நான் பார்த்தேன், மாப்பிள்ளை அழுதுட்டு இருந்தார் மேலே. ஏதாவது சண்டையா 2 பேத்துக்குள்ள? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. சரி, உங்கள் 2 பேத்துக்குள்ளே எது நடந்திருந்தாலும் அதை நீ மறந்துடு வயன். மாப்பிள்ளை உன்னை தேடி இங்கே வரையும் வந்திருக்காரு. உனக்காக கண்ணீரும் விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாப்பிள்ளை கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். நீ அந்த சண்டை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தார்ல, அவரோட பாசத்தை மதித்து அவர்கிட்ட நீ போவயன். எனக்கு தெரியும் நீ இங்கே வரையும் வந்துட்டேன்னா அங்கே ஏதோ பெருசாக தான் நடந்திருக்கும். ஏன்னா என் பொண்ணு எப்படிப்பட்டவன்ட்டு எனக்கு தெரியும். சின்ன விஷயத்துக்குலாம் அவள் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வரமாட்டான். நீயுமே அங்கே ரொம்பவே அதிகமாக காயப்பட்டு இருப்ப. அதனால தான் நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட. எனக்கு புரியுது வயன். ஆனால் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ளே சண்டை வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. விட்டு கொடுத்துட்டு போகலாமே. மாப்பிள்ளை கூட உன்னை தேடி இங்கே வந்திருக்கார்ல, அவர் தப்பு ஏதோ அவர் ரிக்ரெட் பண்ணியிருக்கார்ல, அதனால தானே கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கோ வயன். புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளை கூட போ. ஒரு அம்மாவா என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னன்றத நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அம்மா போயிருந்துருப்பாங்க. நீங்களா உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே கேட்டுக்கிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் கண்ணுலையுமே டியர்ஸ் வருது. அம்மா நான் அவரை காயப்படுத்தணும்னு நினைக்கலாமா? அவருக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கலாமா? அதனால தான் நான் வந்துட்டாலாச்சும் அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாருன்ற ஆசையில் தான் வந்துட்டேம்மா. ஆனால் அவர் இப்போ நான் தான் வேணும்னு வந்திருக்காரு. நான் இப்போ எப்படி போகிறதுன்னு எனக்கு புரியலம்மா. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை கொடுக்கட்டா இல்லை இல்லை போட்டா? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தயங்கதா வெடுக்குன்னு அந்த கிச்சனுக்குள்ளே வராரு. ஹே பைத்தியக்காரி, நான் ஆசைப்படுறது உன் கூட வாழை தாண்டி அப்படின்னாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நான் கேட்டேன்,
அத்தை பேசினது எல்லாமே நான் கேட்டேன். இப்போ நீ என்ன பேசினதுன்றதும் நான் கேட்டேன். என்ன நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை? அந்த மாடர்ன் வாழ்க்கையா? ஃபக் வித் தட் வாழ்க்கை வேணாம். எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம் வயன். எனக்கு நீ தான் வேணும். எனக்கு நீ தான் வேணும். உன் கூட தான் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும். ப்ளீஸ் டி, நான் பண்ண தப்பை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ வயன். நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் வயன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றது காமனான விஷயம் தானே அத்தை சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம விஷயத்தில் நான் ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இனி அந்த லைஃப் வேணாம். உன் கூட தான் எனக்கு லைஃப் வேணும். நீ இன்னும் என் லவ் பண்ணிகிட்டு இருக்க தானே, அதனால தானே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்துட்ட. போய் சொல்லாத பையன். உன்னோட லவ் எனக்கு நல்லா தெரியுது. ப்ளீஸ் டி, என் கூட வந்துடு பையன். நான் பண்ண தப்ப மன்னிச்சிடு பையன். ப்ளீஸ் என் கூட வந்துடுறீ. நீங்களா அவரை பார்க்குறீங்க, அவர் அழுகிறாரு, உங்களுக்கும் அழுக வருது. அப்படி தான் நீங்கள் அவரை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. பையன் ஐம் சாரி டி, ஐம் ஸோ சாரி டி அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களோ போதும் மாமா, போதும், நிறைய சாரி சொல்லிட்டீங்க, போதும், வேணாம், அழுகாதீங்க. நீங்கள் எப்படி அழுதுட்டு இருந்தால் என்னால் பார்க்க முடியல. ஏண்டி, எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தானே. நீ இதே மாதிரி தானேடி இவ்வளோ நாள் அழுதுகிட்டே இருந்த. எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான் பையன். அழுக விடுடி என்ன அப்படின்ட்டு அவர் இன்னும் அழுகிறாரு. அப்படியே தான் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே தான் வெளியில் வரீங்க. உங்கள் அம்மாவா பார்க்குறாங்க. என்ன வயன், சமாதானம் ஆகிட்டீங்களா? நீங்கள் ஒரு பிரைட் ஸ்மைலில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெட் நோட் பண்ணுறீங்க. தட்ஸ் மை சைல்டு. எனக்கு தெரியும் வயன், என் பொண்ணு எப்போவுமே ரைட் டெசிஷன்ஸ் தான் எடுத்துப்பா. மாப்பிள்ள, அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியல. ஆனால் என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவள் சார்பா மன்னிச்சிடுங்க. அத்தை, இல்லை, தப்பு பண்ணது முழுசாக நான் தான். ஆக்சுவலி அங்கே என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்ல போகிறாரு. நீங்களா அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆமாம், என்னன்னா குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுட்டேன்னு திட்டாரா. அதாம்மா நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. ஏண்டி, உப்பு அதிகமாக போட்டதுக்கு திட்டினாங்கன்ட்டு கோச்சிக்கிட்டு வந்துடுவியா? அப்படின்னு பார்த்தா உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு என்ன 100 தடவை திட்டுவார். இதில் காரமாக இருக்குது, உப்பு இல்லை, இதில் சர்க்கரை இல்லை, இது சப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்ட்டு. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அதெல்லாம் ஆகுமா? அதாம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. சரி, ஏதோ ஒன்று. அப்போ மாப்பிள்ளை கூட கிளம்புவே தானே? ஆமாம், போவேன். அத்தை வீட்டுக்கு அவரோடையே போயிடுறேன். குட். சரி, இன்றைக்கி போவேண்ணா. நீங்கள் நைட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்புங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு அப்படியே தான் மேலே போயிடுறீங்க. இப்போது தேங்க் தான். எதுக்குடி என்னை ஸ்டாப் பண்ணிட்ட? எதுக்குடி எப்போ பார்த்தாலும் பழி ஃபுல்லாக ஊ மேலேயே போட்டுக்கிற? தப்பு பண்ணது நான். எதுக்குடி என்ன எல்லோரும் கூட பேடாக போர்ட்ரே பண்ண நினைக்க மாட்டேன்ற? சொல்லுடி, நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு எல்லாருக்கிட்ட சொல்லு. எல்லோரும் என்னை அசிங்கமாக திட்டட்டும். அப்போயாவது நான் பண்ண இந்த தப்புக்கு கொஞ்சமாவது நான் ரிக்ரெட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வயன். இப்படி எல்லாம் தப்பு ஊ மேலேயே போட்டுக்கிட்டு என்னை நல்லவனாக காட்டிக்கிட்டே இருக்காதடி. என்னால் முடியல வயன். மாமா, வேணாம் மாமா. எதுக்கு? அதான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். இப்போ போயிட்டு அதெல்லாம் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு மாமா? எல்லாம் ஹாப்பியாக தானே போயிட்டுருக்கு. யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டீங்க. இப்படி ஒரு நாள் வராதான்ட்டுதா 1 இயரை நான் ஏங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இல்லடி, அது நான் சொல்லணும். நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுட்டு நீ என்னை ஏற்றுக்கிட்ட. இங்கே நீதான் பெரிய ஆளு வயன். நீதான் ரொம்ப பெரிய மனசு உள்ளவ. நான் கிடையாது, நான் கிடையவே கிடையாது வயன். மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டு தான். இப்போது எதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக சிரிப்பீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியாமல்
ஒளிஞ்சு நின்று அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ரொம்ப அழகாக இருப்பீங்க நீங்கள் சிரிக்கும்போது. அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. வேணாமாம்மா, இனி இந்த சோகம் மூஞ்சி வேணாம், ஹாப்பியாக இருங்க அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு ஒரு ஹக் கொடுக்குறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி நீங்கள் வந்து தயங்கோட அவங்க வீட்டுக்கும் போய்ட்றீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போனதும் தயங்க அம்மா தான், வயன் வந்துட்டியா, நீ வந்துட்டியா, நீங்களும் பிரைட் ஸ்மைலோட உள்ளே போயிட்டுருக்கீங்க. அவங்க ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் வயன் போயிட்ட அப்படி? ஏன் வயன் போயிட்ட? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நீங்களா ஸ்மைலி ஃபேஸோட அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் பக்கத்தில் இருக்க தயங்க பார்க்குறாங்க. என்ன இவன் உன்னை கூட்டிகிட்டு வந்தானா? நீங்கள் ஒயிட் ஸ்மைலோட. ஆமாங்க அத்தை. என்ன பையன், என்ன சொல்கிற? ஆமாங்க அத்தை, என்கிட்ட வந்து நிறைய சாரியெல்லாம் சொன்னார். அதான் நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உண்மையாவா? இவனா உனக்கு சாரி சொன்னானா? ஆமாங்க அத்தை. என்ன என்ன ஒரு நல்ல விஷயம். டேய் தயா, என்னடா? அம்மா, ஆமாம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களையும் வயனையும். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு இந்த மோட்ருன்னு இது எதுவும் எனக்கு வேணாம்மா. என்னை உண்மையாக யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும். எனக்கு வயன்தான் வேணும். லைஃப் லாங் என் பொண்டாட்டியா அவதாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்கள் அம்மா கண்லையா அப்படியே டியர்ஸ் கொட்டுது. வயன், நான் பார்க்குறது உண்மையானே எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று பார்க்கணுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் உயிரோடையே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயாங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நீ வயனை புரிஞ்சுக்கிட்ட. நீ எங்கே புரிஞ்சுக்காமல் போயிடுவேன்னு ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை அவளை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுகுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே போய்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அழுகாதீங்க அழுகாதீங்க அத்தை, எல்லாமே இப்போ ஓகே தான். இனிமேல் நம்ம லைஃப்பில் எல்லாமே ஹாப்பி டேஸாக தான் இருக்கணும், அழுகாதீங்க அப்படின்ட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் தாயங்கம்மா தான் உட்காந்துட்டு டென்ஸ்டாக உங்கள் ரூம் சைடும் அப்புறம் தாயங்க ரூம் சைடும் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவங்க சேர்ந்து வந்தாங்க, ஆனால் சேர்ந்து ஒரே ரூமில் இல்லையே. இவன் இங்கே இருக்கா, அவன் என்னமோ மேலே இருக்கான், என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு போல் அப்போ தாயங்க தான் லைட்டாக உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. மாமா, என்ன ஏதாவது வேணுமா? அது வந்து வயன். என்ன மாமா? இல்லை, இனி எதுக்கு நீங்கள் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கலாமே. உனக்கு ஓகேனா நீ நீ மேலே வந்துடுறியா என் ரூமுக்கு? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? புருஷ பொண்டாட்டினா ஒரே ரூமில் தானே வாழ்வாங்க, வா அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கையோட கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ தான் தயங்கம்மாவுக்கு கொஞ்சம் மூச்சே வருது. அப்பா, இதுவும் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவங்க ஹாப்பியாக தூங்குறாங்க. இப்போது ரூமில் நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ தயாங், என்னடி அங்கேயே நின்றுட்ட, வாடி. வரமாமா அப்படின்ட்டு ஸ்லோவாக போகிறீங்க. வயன், என்னாச்சு? இல்லை மாமா, இந்த ரூம்குள்ளெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. பையன், அது வந்து எனக்கு புரியுது, என்னால் தானே. சாரி. இல்லை இல்லை வேணாம், அதை பற்றி எதுவும் வேணாம். அக்கேன் எதோ யோசிப்பீங்க, சாரின்னு சொல்லுவீங்க. இல்லை மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். சரி வா படுக்கலாமா? படுக்கலாமாம்மா அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கா தூக்கமே வரல, அப்படியே தான் தயங்க பார்த்துட்ருக்கீங்க. தயங்கமே சுத்தமாக தூக்கம் வரல, அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. வயன், மாமா, நான் உன்னை இந்த ரூமில் ஒரு டைம் கூட இப்படி என் பக்கத்தில் படுக்க அலோவ் பண்ணதே இல்லை. 1 இயர் இப்படி தான்
நான் உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன நீ முழுசாக மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டல்ல வயன்? அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் கூட வரல. நீ ஹோல் ஹார்ட்டடாக என்னை மன்னிச்சுட்டு என் கூட வந்ததானே வயன்? நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மைலோட, ஆமாம்மா நான் என்னோட முழு மனதோட தான் உங்கள் கூட வந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? என்னடி பேசிகிட்ருக்க? பண்ணதெல்லாம் நான். என்னமோ நீ என்னையே நல்லவனாவே காட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. பண்ணது தப்பெல்லாம் நான் தான் சாரி சொல்லணும். சாரி 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 சாரி. புரியுதா? இப்போ நீங்கள் அவரோட மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. வேணாமாம்மா, சொன்ன சாரியெல்லாம் போதும். இனிமே சாரியெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம். ஏண்டி இவ்வளோ நல்லவளாக இருக்க? அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்கா வயன்? அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்கடி அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நீங்கள் ஏன் அப்படி கீழே வரீங்க. தாங்க அம்மாவா பரபரப்பாக என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அத்தை என்னாச்சு? ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? என்னமோ பரபரப்பாக ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம் வயன், ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் தான். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனா அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தாயங்கமே கீழே வராரு. மா என்ன வீட்டில் ஏதோ போது போல் பரபரப்பான்ட்டு? என்னம்மா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதனால தான். ஃபங்க்ஷனா? என்னது அது அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. எனக்கும் தெரில மாமா என்னன்ட்டு. அத்தை தான் ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியா? என்னம்மா ஃபங்க்ஷனு? இன்றைக்கி உங்கள் 2 பேத்துக்கும் வெட்டிங் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நீங்கள் தாங்க பார்க்குறீங்க. தாங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன வெட்டிங் நைட்டா? ஆமாண்டா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் இது எதுவும் நடக்கலை. அதான் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் இன்றைக்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அத்தை எதுக்கு? என்ன எதுக்கு? இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. இனிமேலேருந்து புருஷன் போராட்டியாக வாழணும், புரியுதா? அப்படின்னு நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. தயங்க உங்களை பார்க்குறாரு. ஐயோயோ, இவங்க வேறு இதெல்லாம் பண்ணுறாங்களே, மாமாக்கு இதெல்லாம் விருப்பமாக என்னன்னு கூட தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் தயங்கா. ஐயோயோ, வயனுக்கு இதெல்லாம் விருப்பமானு தெரியலையே, அம்மா பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிடா நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி டே போயிருந்துருக்கோம். நைட்டு வெட்டிங் நைட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. உங்களையும் தயங்கி 2 பேர்த்தையும் அந்த ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க. 2 பேருமே நர்வஸாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தயங்கதான். வயன், அம்மா ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன், நம்ம அப்படியே படுத்துடலாம். சாரி, ஒரு வார்த்தை அவங்க 2 பேர்த்தையும் கேட்டுட்டு இதை பண்ணியிருந்துருக்கணும். அவங்க பெரியவங்கள 2 பேரும் சேர்ந்ததும் ஹாப்பினஸில் ஏதோ பண்ணிட்டாங்க. நீ எதுவும் நினைக்காத, ஓகேவா? நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் மாமா. என்ன வயன்? மாமா, உங்களுக்கு இப்போ வெட்டிங் நைட்டில் விருப்பமா அப்படின்ட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஐஸ் அப்படியே பார்க்குறாரு. சொல்லுங்க மாமா, உங்களுக்கு விருப்பமா? ஆமாம் வயன், எனக்கு விருப்பம்தான். நான் என் ஹோல் ஹார்ட்டடாக உன்னை என் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டேன். எனக்கு இப்போவே இது பண்ணால் கூட ஓகே தான் வயன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. எனக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். அம்மாக்காக அங்கே நம்ம எதுவும் பேசலை, அதுக்கு தான் நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். நீ இனி எதுவும் அதை ஃபீல் பண்ணிக்காத, ஓகேவா? அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு இதை நம்ம லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம். நீ எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுறியோ அப்போவே பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் வேணாம். நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது வயன் உன்னோட சுச்சுவேஷன் கூட. ஸோ இப்போ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதெல்லாம் கிளியர் பண்ண போகிறாரு. நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு அப்படியே அவரை பேக்கப் பண்ணிக்கிறீங்க. அவரா அப்படியே நிற்கிறாரு. மாமா, உங்களுக்கு இது விருப்பம்னா? எனக்குமே இதில் விருப்பந்தான் மாமா அப்படின்றீங்க. இப்போது தயாங் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பையன், என்னடி
அம்மாக்காக இல்லை நான் விருப்பம் இருக்குன்னு சொல்கிறதுனால விருப்பம்னு சொல்கிறியா என்ன? இல்லை மாமா, நான் யாருக்காகவும் சொல்லலை. என் முழு மனதோடு தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் உங்களை என் புருஷனா நீங்கள் எப்போ என் கழுத்தில் இந்த தாலியை கட்டினீங்களோ அன்றைக்கே ஏற்றுக்கிட்டேன் மாமா. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்னை வெறுத்தீங்க. நான் இங்கே இருந்து போனது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழணுன்ட்டு தான் போனேனே தவிர உங்களை நான் ஹேட் பண்ணிட்டு இங்கேருந்து போகல மாமா. உங்களை கல்யாணம் பண்ண அணிலேருந்து இனி வரையும் நான் உங்களை என் புருஷனை தான் பார்த்துட்ருக்கேன் மாமா. அது என்றைக்குமே மாறினதே கிடையாது, இனி மாறவும் போகிறதில்ல. நான் என் ஹோல் ஹார்ட்டடாக தான் சொல்லிகிட்ருக்கேன். இது உங்களுக்கும் சம்மதம்னா எனக்குமே சம்மதம் மாமா அப்படின்ட்டு அப்படியே அவரை பார்த்து சொல்கிறீங்க. அவர் கண்ணில் இருந்த ஒரு டியர் ட்ராப் வருது. நீங்களா அதை அப்படியே வைப் பண்ணுறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எப்படி நான் உன்னை இவ்வளோ நாளாக காயப்படுத்தினேன்? எனக்கே அருகருப்பாக இருக்குது என்ன நினச்சா. இவ்வளோ நல்ல மனசான இருக்கிற ஒரு பொண்ணை போய் இவ்வளோ நாள் இவ்வளோ காயப்படுத்தட்டோமான்ட்டு என்னை மன்னிச்சிடு பையன், என்னை மன்னிச்சிட்றி அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவரோட டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணி விடுறீங்க. எதுக்கு மாமா அழுகிறீங்க? வேணாம், இனிமேல் நம்ம அழுக வேணாம். நம்மளோட லைஃப் சந்தோஷமாக நம்ம தொடரலாமே மாமா. எனக்கு இந்த லைஃப் உங்கள் கூட வாழ முழு சம்மதம். உங்களுக்கு சம்மதமா மாமா? அவர் அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. சம்மதம்டி, சம்மதம். லைஃப் லாங் உங்க கூட வாழ எனக்கு சம்மதம்டி அப்படின்ட்டு அப்படியே உங்களை லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் 2 பேர் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த க்ரையிங்லேயே 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த கிஸ் பிரேக் ஆகுது. வயன், அப்போது இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹெடை நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. அப்படியே தான் பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. இனிமேல் உங்கள் கண்ணில் இருந்து இந்த டியர்ஸ் வரக்கூடாது வயன், வரவே கூடாது, வர விட மாட்டேன், என்னை நம்புடி அப்படின்ட்டு உங்கள் டியர்ஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்களை போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கி நைட் அப்படி தான் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களா ரொம்ப ப்ளெஷிங்கோடு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தயாங் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடி மூஞ்ச கூட பார்க்கவே மாட்டேன்ற, என்ன அவ்வளோ வெக்கமா? அது ஒன்றும் இல்லை மாமா. நல்லா தெரியுது, வெக்கப்படுறேன்ட்டு நல்லாவே தெரியுது. என்ன நைட்டு எப்படி இருந்துச்சு? ஐயோ நல்லா இருந்துச்சு மாமா. அப்போது பொண்டாட்டி ஹாப்பி அப்படி தானே? ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாமா. நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். சரி குளிக்கலாமா? அப்படின்ட்டு அப்படியே தான் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. இங்கே தேங்காமாவா லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக. இப்போது உங்களை தான் தரத்தரன்னு பிடிச்ச அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. அத்தை அத்தை வயன் என்னாச்சு நைட்டு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? நீங்களா அப்படியே வெக்கப்படுறீங்க. வெக்கப்படுற அப்போது 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? இருந்தோம் அத்தை. ஐயோ அப்பா கடவுளே, நன்றி நன்றி நன்றி. நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். அப்பா சூப்பர் வயன் அப்படின்ட்டு உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களா அப்படியே தான் வெக்கப்படுறீங்க. இப்போ தயங் தான், என்னடி எங்கள் அம்மா உன்னை அப்படி இழுத்துட்டு போகிறாங்க? என்ன கேட்டாங்க? நைட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படி தானே கேட்டாங்க. நீங்களா ஆமாம் அம்மா அதை தான் கேட்டாங்க. நான் சந்தோஷமாக இருந்தோன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மாமா.
ம் தெரியுமே. அப்போது சொல்ல வேண்டியது தானே, நேற்றுக்கு மட்டும் இல்லைம்மா, இனிமே எல்லாமே இப்படி தான் இருக்கும், எவ்ரி நைட் இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே நீங்களா? மாமா அப்படின்ட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க. அவரா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.